வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ஒரு கான்ட்ரவர்சியல் டாபிக்ங்க. இதை பற்றி பேசும்போது கண்டிப்பாக நிறைய கேள்விகள் வரும். என் மீது தாக்குதல் வரும். கம்ஃபர்ட் ஜோன். ஓகே. ஃபர்ஸ்ட் நான் இதை பற்றி கேள்விப்படும்போது எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருந்தது. ஸோ நீங்கள் ஹர்ட் ஆனீங்கன்னா என்னை மன்னிச்சிருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கதையில் ஆரம்பிப்போம். இது ஒரு சீரீஸ். அடுத்தடுத்து இதை பற்றி விவாதிக்கலாம். ஆ கதை இல்லை, ரியல் டைம் இன்சிடெண்ட். ஒரு ரியல் டைம் இன்சிடெண்ட். நம்ம கதை அமெரிக்காவில் நடக்குது. ஓகே. அமெரிக்காவில் ஒரு மிக பெரும் பணக்காரர். 63 வயசு. மிக பெரும் பணக்காரர். அந்த பணத்தோட வளமையில் நல்ல ஆஜான பாகுவாக இருக்கார். நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கார். நோ எக்ஸசைஸ், நல்ல சாப்பாடு, நல்லா ஜாலியாக இருக்கார். கூடவே அந்த வயசுக்கும் அந்த ஒபிசிட்டிக்கும் இருக்கிற இரட்டை குழந்தைகள், பிபி, சுகர், இதெல்லாம் அவருக்கு இருக்குது. சுகருக்கு அவர் மாத்திரை போட்டே ஆகணும், பிபிக்கு மாத்திரை போட்டே ஆகணும். ஒரு நாள் மாத்திரை போடலனாலும் இம்மீடியட்டான அதுக்கான இதுகள் இருக்குது. ஓகேங்களா. அவர் ஒரு வியாபார நிமித்தமாக அமெரிக்காவிலேருந்து இங்கிலாந்துக்கு ஃப்ளைட்டில் போகிறாரு. ஸோ அது ஒரு சின்ன விமானம், ஒரு ப்ரைவேட் ஜெட் மாதிரி, ஒரு 20-30 பேர் மட்டும் போகிற மாதிரி ஒரு விமானம். ஓகே. நண்பர்களோட போகிறாருன்ற மாதிரி வச்சிங்களேன். பறந்து போகிறாரு. ஸோ அமெரிக்கா டு இங்கிலாந்து கிரீன்லேண்ட் வழியாக போவாங்க. மேப் பார்த்தா தெரியும். அதாவது விமான பயணங்கள் கடல் வழியாக மேக்ஸிமம் நடக்காது, நிலப்பரப்பை ஒட்டியே தான் போவாங்க. ஓகே. சேஃப்காக. இப்போ தான் ஒரு இது நடக்க போகுது. விமானம் கிரீன்லேண்ட் மேலே பறந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகி கிரீன்லேண்டு மட்டுமே பனி பிரதேசம் தானே, பனி பிரதேசத்தில் ஆக்சிடெண்ட் ஆகி விமானம் கிராஷ் ஆகிடுது. பார்த்தா அதிர்ஷ்டவசமாக இவர் மட்டும் உயிர் தப்பிக்கிறாரு. எந்தவித ஒரு சின்ன காயமும் இல்லாமல். அவர் கூட சக பயணிகள், விமான சிப்பந்திகள் எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. ஓகே. ஃபஸ்ட்டு அதிர்ச்சி, பேரதிர்ச்சி. ஆக்சிடெண்ட் ஆனதே ஒரு அதிர்ச்சி. அதுலேருந்து அவரால் மேல முடியல. நம்ம எங்கே இருக்கிறோம் என்னன்னு பார்க்குறாரு. அவர் ஒரு தூந்திர பிரதேசத்தில் இருக்கிறாரு. பனி பிரதேசம். எந்தவித கம்யூனிகேஷன், கான்டாக்ட் லிங்க் கிடையாது. ஸோ விமானமும் எரிஞ்சு போச்சு. ஐ மீன் அதான் நொறுங்கி போயிருக்கு. அதில் விமானம் மூலமாகவும் கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. இவர் இருக்கிறப்ப அங்கே செல்ஃபோன் இல்லை, ஞாபகம் வச்சுங்க. அந்த காலத்தில் செல்ஃபோன் தயார் பண்ணல. ஓகே. எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் உட்காந்து அழுகுறாரு, துக்கமாக இருக்காரு, ஃபீல் பண்ணுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பணக்காரர்ன்றதுனால கொஞ்சம் சொகுசாக இருந்தவர். இப்படி அப்படிலாம் ஏஞ்சி ஓடலை. ஒரு முறையில் போய் உட்காந்துட்டு இருக்காரு. இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. உதவி ஏதாவது வருமான வேற ஒரு ஆசை. உதவி வரும் அப்படின்னு ஒரு ஆசை, நம்பிக்கை வேற. ஒரு ஏறக்குறைய ஒரு அரை நாள் போகுது. லேசாக அவருக்கு பசிக்க ஆரம்பிக்குது. என்னடா அப்படின்னு. இன்னும் கொஞ்ச நேரம் போகுது. நல்லா பசிக்குது. சரி, நம்ம ஏதாவது பண்ணணும், வேற வழியே இல்லை அப்படின்றதுனால தான் அவர் அடுத்து எந்திரிக்கிறாரு. அந்த இடிபாடுகளுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்குறாரு. ஒரே ஒரு வாட்டர் கேன் கிடைக்குது, ஸ்டீல் வாட்டர் கேன். ஓகே, சரி தண்ணி குடிக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு எடுத்துக்கிறாரு. மற்றபடி அங்கே சுற்றி பார்த்தா தான் அவர் குளிருது. எதிர்பார்க்கறது தானே, அவர் இங்கிலாந்து தானே போயிட்டு இருக்காரு. அதனால சரி குளிருக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தாரு. அந்த பக்கத்தில் அவர் நண்பர்கள்லாம் இறந்து கிடக்குறாங்க. அழுது அழுது அவருக்கு இப்போ ஒரு நார்மல் ஸ்டேஜ் வந்துட்டாரு. சரி இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே இருந்து ஒன்று ரெண்டு அந்த கோர்ட்டுகளை எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. சரி இப்போ நம்மளை தேடி உதவி வராது, நாம தான் எங்கேயாவது போகணும் அப்படின்னு முடிவு எடுத்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஓகே. நான் சொல்லியிருக்கேன் அவருக்கு பிபி, சுகர். ஸோ பிபி சுகர் டேப்லெட்டு சாப்பிட்டு டேப்லெட் போடணும். இப்போ அவர்கிட்ட சாப்பாடு இல்லை, டேப்லெட் மட்டும் இருக்குது. சரி என்ன பண்ணதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி ஃபஸ்ட்டு டேப்லெட்டை போடுறாரு. சாப்பிடாம டேப்லெட் போட்டோன்னே உடம்புக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்குது. அது ஒரு கஷ்டத்தை கொடுக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு இது திங்க் பண்ணுறாரு. நம்ம இருக்கணும், உயிரோடு இருக்கணும், நமக்கு எதுவும் இல்லை அப்படின்னு அவரே செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கிறாரு. அவருக்கே தெரியாமல் அவர் ஃபஸ்ட்டு செல்ஃப் ஹீலிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த டேப்லெட் நம்மளை எதுவும் பண்ணலை இல்லை அப்படின்ட்டு. ஓகே. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, போயிட்டே இருக்காரு. பசி அதிகமாகிடுச்சு. தூந்திர பிரதேசத்தில் இரவு மிக மிக அதாவது பெரிய பகல், கொஞ்சம் இரவு தான் இருக்கும். அவர் அந்த பீரியடில் இருக்கார், சம்மர் டைமில் இருக்கார்.
ஸோ ஒன்றும் புரியல, நடந்துக்கிட்டே இருக்காரு, ஒன்றும் புரியல. களைச்சு போயிட்டாரு. களைச்சு போய் அப்படியே படுத்துட்டாரு இந்த முறை. ஸோ அன்னைக்கு அடுத்த நாள் சர்வைவலுக்காக எந்திரிக்கிறாரு. தான் சரியா தூங்கல, எந்திரிக்கிறாரு. சரி, வேற வழி இல்லை, நம்ம ஏதாவது செஞ்சு ஆகணும், நம்ம சாப்பிட்டே ஆகணுன்ற கட்டாயம் வந்துடுச்சு. இந்த முறை போய் பார்க்கறாரு. பார்த்தா அவரு அங்கே வந்து உறைஞ்சு போன நதி இருக்கு. நதியில மேலவே அப்படியே இது மீன்கள்லாம் உறைஞ்சு போயிருக்கு. அங்க இருக்க ஒரு பனி பனி பாறை மாதிரி ஒன்றத்தை எடுத்து குத்தி அந்த மீனை எடுத்து சாப்பிட்றாரு. அவருக்கு அது பல பிரச்சனையை கொடுக்குது. அதை அப்படியே மனசால் சமாளிச்சுக்கிறாரு. சரி, என்னால் முடியும், என்னால் முடியும்ன்ட்டு. அடுத்தது, இப்போ அவர் உடம்புல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அவர் உடம்புல இருக்க எக்ஸஸ் ஆன கொழுப்புகள் கரைய ஆரம்பிக்குது. இதனால அவர் இன்னும் கொஞ்சம் நடக்கிறது சுலபமாயிட்டு இருக்கு. ரெண்டாவது, இந்த பிபி, சுகர் இதனால வர்றது வந்து அவர் தன்னைத்தானே செல்ஃப் ஃபீலிங் பண்ணிக்கிறாரு. நான் நடக்கணும், நான் நடந்து போய் இந்த கரையை கடை மக்களை போய் பார்த்தா தான் நான் சர்வே ஆக முடியும், அதுவரையும் நான் நடக்கணும், நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு மிக விடாப்படியா இருக்கு. அந்த எண்ணத்துல அவரே சர்வைவல் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறாரு. அவரே என்ன பசிக்கும் போது அந்த உடனே பச்சை மீனை சாப்பிட்றது, தண்ணி தாக எடுத்தா இருக்கிற அந்த ஐஸுங்களை எடுத்து அந்த வாட்டர் பாட்டிலில் போட்டு அதை எடுத்து தன் உடலுக்குள்ள வச்சு அதை உருக்கி குடிக்கிறது. இதெல்லாம் அவருக்கு அங்கே அப்போ அதுவாக வருது அந்த கலைகள். ஓகே, நடந்துகிட்டு இருக்கு. அவர் விழுந்த இடம் கிரீன்லாந்து பொறுத்தவரைக்கும் கடற்கரை ஓரத்தில் மட்டும்தான் நகரங்கள் இருக்கு. அவர் விழுந்த இடத்துல அவர் ஒரு கெஸ் பண்ணிக்கிறார், இந்த இந்த வழியா போனாதான் இது வரும், நகரங்க கடற்கரை வரும், அந்த கடற்கரையை ஒட்டி தான் நகரம் வரும்னு தெரியும். அது நடக்கிறாரு. அவர் விழுந்த இடம் வந்து அந்த கடற்கரையிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரமாக இருக்கு. இவர் இப்போதான் நடக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நாளைக்கு 2 கிலோமீட்டர் இல்லை 5 கிலோமீட்டர் தான் அவரால் நடக்க முடியும். அவ்வளோதான் அவர் நடக்க முடியும் ஃபர்ஸ்ட். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இப்போ நாட்கள் தள்ளுது. எப்படின்னா, பகலெல்லாம் நடக்கிறாரு, சாயந்தரம் பொழுது ஐ மீன் அவருக்கு டயர்ட் ஆகும்போது அந்த பனியை ஒரு பள்ளம் மாதிரி தோண்டி படுக்கையை ரெடி பண்ணிக்கிறாரு, படுத்து தூங்கிடுவார். இடையில வந்து அந்த மீன்கள், பச்சை மீன்கள், அங்கே இறந்து கிடந்த சீல்களோட பச்சை மாமிசம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதுவை வந்து சேர்றாரு, கடற்கரையை வந்து சேர்றாரு. அவர் கணக்குக்கு ஒரு மாசம் கடற்கரையை வந்து சேர்ந்து தகவல் தொடர்பு மூலமா அவர் அமெரிக்காவுக்கு திரும்பி போறாரு. ஃபர்ஸ்ட் ஆச்சரியம், அவரை பார்த்த, அவர் உயிரோடு இருக்காரான்னு ஆச்சரியம். ஏன்னா எல்லாரும் செத்து போயிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, தகவல் எதுவும் வரலன்ட்டு. உயிரோடு இருக்கிறது ஆச்சரியம். ரெண்டாவது, அவரை பார்க்குறாங்க, ஒரு மிராக்கள் நடந்திருக்கு. அப்படியே அவர் உடம்பு அப்படியே மொத்தமாக உடம்புல இந்த எக்ஸஸ் கொழுப்பெல்லாம் குறைஞ்சி பிபி சுகர் மாத்திரைலாம் போடாமல் அவர் உடம்பே மாறி இருக்கு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஒரு மெடிக்கல் டீம் வச்சு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது தான் தெரியுது என்னன்னா, அவர் செல்ஃப் ஹீலிங் பண்ணி அந்த பிபி சுகர்னால வர இம்பேக்டை குறைச்சிருக்காரு. சுகர் இன்சுலின் சுரக்கல்லாம் என்ன நடக்குமோ அதெல்லாம் அவர் செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கிட்டாரு. அவர் உடம்புல அவர் நடந்துக்கிட்டே இருந்ததுனால உடம்புல எக்ஸஸ் ஆன கொழுப்புகள் வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிடுச்சு அங்கேருந்து அந்த இதுவுக்கு. ஓகே, ஆச்சரியம் தாங்கலை. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு வச்சு அவர் வச்சு ஒரு சைக்காலஜிக்கல் டீம் வேற அவர் பின்னாடி ஆராய்ச்சி பண்ணுது. அப்போதான் சொல்றாங்க என்னன்னா, இந்த மாதிரி சர்வே பண்ணியே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு அவர் வரும்போது அவர் மனசை அப்போ வந்து சர்வே பண்ணுறதுக்கு ஒத்து வருது. ஃபர்ஸ்ட் மனசை அவர் சரி தயார் பண்ணுறாரு, அதெல்லாம் அவர் உடம்பு ஒத்து வருது, அவர் சர்வே ஆகுறாரு அப்படின்னு. அடுத்தவங்க கேட்குறாங்க, ஏன் இதையே அவர் இங்கே இருக்கும்போது ஏன் செய்யலைன்னு. இங்கே இருக்கும்போது எப்பவுமே செய்ய மாட்டார். இங்கே இருக்கும்போது அவர் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தார். கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும்போது அது எதையுமே செய்ய மாட்டார். அப்படி அவர் செய்யறன்னு ஒரு நாள் பிபி மாத்திரை போடலனாலும் அதோட இம்பேக்ட் பயங்கரமாக இருக்கும் அப்படின்றாங்க. இதை நிறைய டீகோட் பண்ணுவோம் அடுத்த வீடியோக்களில் டீகோட் பண்ணுவோம். மீண்டும் விவாதிப்போம்.